பெரியநாயகி, நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? எதுக்கு நீ அவங்க கூட ஓடி போன? நீ பண்ண காரியத்தினால நம்ம பொண்ணோட கல்யாணமே நின்று போச்சு தெரியுமா? நம்ம குடும்ப மான மரியாதை எல்லாம் காத்துல போயிருச்ச பெரியநாயகி. நம்ம புலம்ப ஆரம்பிச்சிட்டான். பாலாஜி ஸ்டார்ட் பண்ணிக்கிறான் பர்ஃபார்மன்ஸ. என்ன பண்ணுவேன்? ஹலோ, ஐயோ, சொல்லுங்க, பாலாஜி தான் பேசுறேன். சொல்லுங்க. எது, எனக்கு பொண்ணு பார்த்துருக்கீங்களா? அமெரிக்காவா? நோ 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 நோ, நான் அமெரிக்கால வந்து செட்டில் ஆகிறது ஐடியாவே இல்லை சார். தமிழ்நாட்டில் தமிழ் தெரிஞ்ச பொண்ணா பாருங்க. பொண்ணு கொஞ்சம் வில்லேஜ் டச்சா இருந்தா கூட நோ ப்ராப்ளம், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எது, அவங்க அப்ப அமாவாசையில் பிறந்த மாதிரி இருப்பானா? விடுங்க சார், நமக்கு வாழைப்பட தோலா முக்கியம், உள்ள பழம் தான் சார் முக்கியம். நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. எஸ் எஸ் எஸ். ஐயோ ஐயோ, நம்ம பொண்ணு வந்தாலே கட்டலான்னு பார்த்தோம்னா இவன் அமெரிக்கா ஆப்பிரிக்கான்னு பேசிட்டு இருக்கானே. மாப்பிள்ள யார் அவன்? அட பாவி, நீயா? ஓடுறேன்டா நானு. நில்லு மாப்பிள்ள, அடிக்க மாட்டேன் மாப்பிள்ள. நிக்க மாட்டேன் நான். நீ அடிப்ப நீ. என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லி போட்டீங்க? நான் எதுக்கு மாப்பிள்ள உங்களை அடிக்க போறேனுங்க? மாப்பிள்ள, நான் உங்களை அடிக்க மாட்டேன் மாப்பிள்ள. நிக்க மாட்டேன், போடா நீ. மாப்பிள்ள, நான் சொல்றது நம்புங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள, என்னால ஓட முடியலைங்க மாப்பிள்ள, கொஞ்சம் நில்லுங்க மாப்பிள்ள. நிக்க மாட்டேன்டா, தயவுசெய்து தொட்டாத, நீ போயிடு. போ மாப்பிள்ள, உங்களோட முக்கியமான சமாச்சாரம் பேசுற மாப்பிள்ள. போகாதீங்க மாப்பிள்ள. என்னால ஓட முடியலைங்க மாப்பிள்ள, நின்னு பேசுங்க மாப்பிள்ள. யோ, ஏன் என்ன தோத்துற? சத்தியமா நான் எந்த தப்பு பண்ணலையா? ஐயோ, நீங்க ஒரு தப்பு பண்ணலீங்க மாப்பிள்ள. தப்பு பண்ணது பூரா நான் தானுங்க மாப்பிள்ள. ஆமாங்க மாப்பிள்ள, எத்தனையோ வாட்டி நீங்க பொண்ணு கேட்டு வீட்டுக்கு வந்தீங்க, உன்னை மதிக்காம துரத்து விட்ட மாப்பிள்ள. ஒரு சின்ன திருத்தம், அடிச்சு துரத்திருக்கேன். ஆமாங்க மாப்பிள்ள, அதுக்கான தண்டனை தான் இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் மாப்பிள்ள. மாப்பிள்ள, என்ற பொண்ணு கல்யாணம் நின்று போச்சுங்க மாப்பிள்ள. தெரியுமையா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நீ தானே இப்ப சொன்ன. ஓ, நான் சொல்லி போட்டுங்களா? அது ஏன் நினைச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? பொண்டாட்டி பெரிய நாயகி ரங்கநாயகி புருஷனோட ஓடி போச்சு, அதனால கல்யாணம் போச்சு. இது எப்படி மாப்பிள்ள உங்களுக்கு தெரியும்? நீ இப்ப சொல்லல? நான் சொல்லவே இல்லைங்களா மாப்பிள்ள. இனிமே சொல்ல போறல. ஐயோ, சொல்றது சொல்ல போறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க மாப்பிள்ள. மாப்பிள்ள பெரிய புத்தாலி மாப்பிள்ள நானு. ஆமாங்க மாப்பிள்ள, என் பொண்டாட்டி பண்ண காரியத்தால என் பொண்ணோட கல்யாணமே நின்று போச்சுங்க மாப்பிள்ள. அப்ப ரங்கநாயகி புருஷனோட நாடாம பொண்டாட்டி ஓடி போயிட்டா. என்ற பொண்டாட்டி தான் ஓடி போயிட்டா. யோ, நீ தானே நாட்டாம? ஐயோ, அது கூட எனக்கு மறந்து போச்சுங்களே மாப்பிள்ள. அந்த நாதாரி பண்ண காரியத்தால ஊருக்குள்ள என்ற பேரே நாரி போச்சுங்க மாப்பிள்ள. ஒரு ஊர்ல இல்லையா, 18 பட்டிலையும் நாராம். அது எப்படி மாப்பிள்ள? யோ, 18 பட்டிக்கு நீ தானே நாட்டாம? ஐயோ, அது கூட எனக்கு மறந்து போச்சுங்களே மாப்பிள்ள. இன்னொரு விஷயத்தையும் நீ மறந்துட்ட. என்னக்கு மாப்பிள்ள? உனக்கு மாப்பிள்ள நான் இல்ல, அந்த ரங்கநாயகி பெத்த குரங்கு. அந்த குரங்கு இப்ப எதுக்கு மாப்பிள்ள? நீங்க இருக்கிறீங்க, நீங்க தான் எனக்கு மாப்பிள்ள. நீங்க தான் என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும். அதெல்லாம் ஒத்து வராது நாட்டாம. ஏனுங்க மாப்பிள்ள? ஓடி பொண்ணுடைய பொண்ணை நான் கட்டிக்க விரும்பல. மாப்பிள்ள, உங்க காலை பிடிச்ச விடாலும் கேக்குற மாப்பிள்ள, என் பொண்ணுக்கு நீங்க வாழ்க்கை கொடுக்க மாப்பிள்ள. நீ குடியிருந்தீங்கல்ல, அந்த வீட்டை விட உங்க பேர் எழுதி ஒரு ஓட்ட வீட்டுக்காக ஒழுக்கம் கட்டு ஓடி பொண்ணுடைய பொண்ணை நான் கட்டிக்கணுமா? மாப்பிள்ள, அப்படி சொல்லாதீங்க மாப்பிள்ள. வேணும்னா நாங்க இப்ப குடியிருக்கிறோமே அந்த வீட்டை கூட எழுதி வைக்கிற மாப்பிள்ள. அப்ப நீ எங்க இருப்ப? நான் தான் செத்து போக போறேன் மாப்பிள்ள. செத்து போறியா? என்னையா சொல்ற? ஆமா மாப்பிள்ள, ஓடி போன புருஷன்ட்டு கேவலமான பேரோட ஊருக்குள்ள வாழ்றதை விட மானத்துக்காக உயிரை விட்டா இந்த நாட்டாமென்ட்டு 18 பட்டி பேசட்டு மாப்பிள்ள. 18 பட்டி பேசட்டு. வேணையா, அந்த மாதிரிலாம் நீ சொல்லாத. 1000 நாள் நீ ஒரு பெரிய மனுஷன், உன் பொண்ணு நானே கட்டிக்கிறேன். சரிங்க. எங்க வீட்டுல தோட்ட வேலை கேட்ட வேலை பாத்துக்கின்னு நாய் கூட அப்படியே தமாசா அப்படியே விளையாடின்னு. அந்த நாய் கடிக்காதுங்களா மாப்பிள்ள? நீ நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. அப்ப நான் வரட்டா மாப்பிள்ள? என்னையா, நான் வரும்போது அந்த செல்போன்ல அமெரிக்கா பொண்ணு ஆப்பிரிக்கா பொண்ணு பேசிட்டு இருந்தீங்களே, அதெல்லாம் கேன்சல் பண்ணி போடுங்க. நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்பவே என்ற முன்னாடி பண்ணுங்க மாப்பிள்ள. ஐயோ, நான் பண்றேயா, ஆனா அவுட் கோயிங் போவாதியா? அப்படியா? ரொம்ப நல்லா போச்சு. வெரி குட். ஆமா, அவுட் கோயிங்னா என்னங்க மாப்பிள்ள? உன் பொண்டாட்டி வீட்டை விட்டு ஓடி போனாலே, அதான் அவுட் கோயிங். அட பாவிகளா, என்ற பொண்டாட்டி வீட்டை விட்டு ஓடி போன விஷயம் செல்போன் கம்பெனிக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சா? நான் என்னத்த பண்ணுவேன்? ஐயோ ஆண்டவா. முடியாது. இனிமே என்னால கல்யாணமே பண்ணிக்க முடியாது. நான் காலம் ஃபுல்லா கன்னியா வாழ்ந்துறேன். போ. அம்மா, ஒரு பொண்ணு பண்ணியா கூட வாழ்ந்துடலாம், ஆனா கன்னியா மட்டும் வாழவே கூடாதுமா. என்னப்பா வளர்ற? ஒரு ப்ளோல சொன்னம்மா. அம்மா,
இந்த பாலாஜி எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சேன் தெரியுமா? இத பாருப்பா, என்னால அந்த கர்மம் முடிச்சா கல்யாணம் படிக்க முடியாது. அப்படின்னா ஒரு நாட்டாமையோட பொண்ணு வீட்டாமையாவே வாழ்றதுன்னு முடிவு பண்ணிட்டியா? என்ன இதுவும் ஃப்ளோல தான் சொல்றியா? இல்லம்மா, நீ புரிஞ்சுக்கவேன்னு சொன்னம்மா. தயவு செஞ்சு அந்த பாலாஜியை கல்யாணம் பண்ணிக்குமா? முடியாதுப்பா. பலமுறை மாப்பிள்ளை பார்த்து அவமானப்பட்டேன், இந்த முறை மணமேடைக்கே போய் அவமானப்பட்டேன். இனிமே என்னால கல்யாணமே பண்ணிக்க முடியாது. அம்மா, பல அவமானங்களோட இந்த அவமானத்தையும் வெகுமானமா சேர்த்திக்குமா. நம்மள மாதிரி மானம் போன ஒரு குடும்பத்துக்கு அந்த மாதிரி மானங்கிட்ட பாலாஜி தான் பொருத்தமா இருப்பாம்மா. அந்த பாலாஜியை மணமகனா ஏத்துக்குமா? முடியாது முடியாது முடியாது. அம்மணி, இதுதான் முடிவா? ஆமா. அப்படின்னா என்ற முடிவு சொல்ற, நீ கேட்டுக்கோ. உன்ற கழுத்துல மஞ்சக்கேறு ஏறலினா என்ற கழுத்துல தூக்கேறு ஏறும். அம்மா, ஒத்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது இந்த பெத்தப்ப எதுக்குமா உயிரோட வாழணும்? நான் தூக்குல தொங்குறேன்பா, நான் தூக்குல தொங்குறேன். விடுமா, நான் தூக்குல தொங்குறேன். வேண்டாப்பா. அம்மா, உன்னோட முடிவு சொல்லுமா. இங்க பாருமா, தோல்ல கிடந்த துண்டை உங்க ஆத்தா என் தலையில போட்டாமா. தலையில இருக்கிற அந்த துண்டை நான் உங்க கால்ல போடுறேன்பா. வேண்டாப்பா வேண்டாம். இந்த துண்டு எப்பவுமே உங்க தோல்லையே இருக்கட்டும். உங்க ஆசைப்படி நான் அந்த பாலாஜியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன். நெல், எங்கு வந்தாய்? எதற்காக வந்தாய்? எந்த முகத்தோடு என்னை காண வந்தாய்? என்ன நாட்டாம, நேத்து என்ன திருவிளையாடல் படம் பாத்தியா? ஏய், பேச்ச மாத்தாதடா. அவ மட்டும் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஏ வரக்கூடாது? அவ கரை படிஞ்சவ. கரை நல்லது தானே? செரு பிஞ்சு போயிரும். ஏண்டா அவளை கூட்டிட்டு ஓடி போயிட்டு இப்ப ரெண்டு பேரும் வந்தீங்க? என்ன என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்தீங்களா? என்னைய வளர்ற? பின்ன நீ பண்ண காரியத்தால என் பொண்ணோட கல்யாணமே நின்று போச்சு. ஐயோ, கலா கல்யாணம் நின்னு போச்சா? பின்ன அப்படின்னா என் பையனோட கல்யாணமா நின்னு போச்சா? போடா புறம்போக்கு. உன் பையனுக்கு என் பொண்ணுக்கு தாண்டா கல்யாணம் ஏற்பாடே பண்ணோம். என்னடா கேள்வி கேட்டுருக்கிற? ஐயோ, எப்படியா நின்னு போச்சு? ஒரு ஓடுகாலி பொண்ணை எவனே கல்யாணம் பண்ணிக்குவா? ஐயோ, இவன் கல்யாணம் நின்னு போனது மட்டும் இல்லாம இவன் வாழ்க்கையே வீணா போச்சு. ஓடி போ. எந்த பேரளம் கூட ஓடி போனியோ அந்த பேரளம் கூட ஓடி போ. சை, நிறுத்து. ஓடி போறதா இருந்தா நான் உலக நாயகனோட ஓடி போயிருக்க மாட்டேன். எதுக்கு இந்த கோணவாயனோட ஓடி போற? நான் ஓடி போலையா? பின்ன பஸ்ல போனீங்களா? நடந்தது என்னன்னு தெரியாம அறுக்காத. யோ, அந்த பாண்டியனும் பாலாஜியும் எங்க ரெண்டு பேரையும் கடத்திட்டு போயிட்டாங்கயா. என்னது, கடத்தி போட்டாங்களா? என்னடா சொல்றீங்க? ஆமா நாட்டாம. ஏய், என்னடா ஆமா இன்னைக்கு சொல்லி நாட்டாமி நாளைக்கு சொல்லிட்டு இருக்கற? என்னடா நடந்துச்சு? யோ, நம்ம பொண்ணோட கல்யாணத்தை நிறுத்த அவங்க என்னென்னமோ பிளான் பண்ணி அது நடக்காம போய் என்னையும் இந்த ஆளையும் கடத்திட்டாங்கயா. நெசமாவா சொல்றீங்க? சத்தியமா சொல்றேன். இதாயா நடந்தது. ஏப்பா, அந்த பாலாஜி குரங்கு இவ்ளோ அயோக்கியத்தனம் பண்ணிருக்கான். அவனை போய் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? அம்மா, எனக்கு ஒரு விவரம் தெரியாதுமா. ஐயோ, இதெல்லாம் தெரியாம அவன் கையில கால விழுந்து உனக்கா கெஞ்சினேம்மா. அவன் மட்டும் வரட்டும். அந்த பாலாஜி பையன் கையை காலை ஒடிச்சு நம்ம வீட்டு அடுப்புல வைக்கல என்ற பேர் நாட்டாமி இல்ல. ஒன்ற பேர் நாட்டாமையில தான் பெருமாள். ஐயோ, இது ரொம்ப முக்கியமா இப்போ. ஹலோ, எது அமெரிக்கா பொண்ணா? யோ, நான் தான் கேன்சல் பண்ண சொல்லிட்டேனேயா. பெரியநாயகி, அந்த பாலாஜி பையன் வந்துட்டா. நீங்க ரெண்டு பேரும் ரூமுக்குள்ள போய் ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சுங்க. போடா கோணவாயா, எனக்கு வாய் கோணுது. எது அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்குமா? என்னையா லூசுத்தனமா பேசுற? நான் இங்க ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுறேன்னா குடும்பமே சூசைட் பண்ணிக்கியா? பையா போன நான் போயா, அப்புறம் தலையாட்டிக்கலாம். டோன்ட் டிஸ்டர்ப் மீ. மாமா வாங்க மாப்பிள. மாமா வாங்க மாப்பிள. என்ன நாட் என்ன சொல்றா என் வருங்கால பொண்டாட்டி? என்ற பொண்ணு உங்களை கட்டிக்க சம்மதிச்சுட்டா. சம்மதி தானே ஆகணும். உங்க நல்ல குடும்பமாயா? நாரண குடும்பயா? அது இல்லாம ஓடி போனுடைய பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கறதுன்னா சும்மாவா? வழக்க என்னங்களா? பின்ன என்னையா? வாய அந்த பக்கம். ஹாய் ஸ்வீட்டி. ஒரு வழியில பார்த்தா நானும் உனக்கு கடவுள் மாதிரி. டெய்லி என் காலை வந்து கும்பிடு. கும்பிடுறேங்க, கும்பிடுறேன். அது போட்டோம், கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? இப்ப கூட வச்சுக்கலாங்க. அரணே நான்சென்ஸ் மாதிரி பேசுற. அச்சதை போட ஆசீர்வாதம் பண்ண ஒரு 4 பேர் வேணாமா? அதுக்கு என்னங்க ரெடி பண்ணிட்டா போச்சுங்க. அவசரத்துக்கு இப்ப இந்த 2 பேர் போதுமான்னு பாருங்க. யாரு? என்னையா ஓடி போனவன் பொண்டாட்டி மாதிரி இருக்குது?
மாதிரிலாம் இல்லைங்க, அவளே தான். யோ நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? ஓடி போனவளையும் ஓடிட்டு போனவளையும் ஒரே வீட்டுல உட்கார வச்சு அடைக்கல குடுக்குறியே. நீ எல்லாம் ஒரு புருஷனாயா? உன் வீட்டுல பொண்ணு எடுக்கணும்னால என் உடம்பு கிச்சிலியா முடியா? நல்ல வேலை. எங்க போற? எங்க வீட்டுக்கு. போன் யாருக்கு? போலீஸ்கா? இல்ல ஆம்புலன்ஸுக்கு. பண்ணு 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 பண்ணு. ஹலோ. எப்பா பாண்டியா, அந்த குண்டு கோணமாயின்னு தப்பிச்சாங்கப்பா. ஆமாண்டா. ஆமாவா? ஆமாண்டா, அவங்கள அடிச்சு வச்ச இடத்துல வந்து பார்த்தேன், காணோம். அவங்க இங்க இருக்கிறாங்கப்பா. நீ எங்கடா இருக்க? அது வந்து நான் அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆறேன்பா. போடா, போ, போ. எப்பா பாண்டியா, என்னால எஸ்கேப் ஆக முடியலப்பா, மாட்டிக்கினப்பா. மாட்டிக்கிட்டியா? ஆமா பாண்டியா. பாண்டியா எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்கப்பா, போட்டு பின்னு பின்னு பின்னுவாங்களுக்கு. கொஞ்சம் வந்து காப்பாத்துப்பா. நீ பேசுறதே கேட்கல. டேய் ஹலோ. கேட்கலையா? உனக்கு கேட்காதுப்பா, கேட்காது. காப்பாத்துனாலே உன் காதல கேட்காத. ஹலோ, சிக்னல் பிரேக் ஆகுதுடா. பாண்டியா ரொம்ப நடிக்காதுப்பா, நான் கடுப்பாயிடுவேன். இந்த பாரு, நீ காப்பாத்தாதான் வரல, அட்லீஸ்ட் நான் கதறதாவது கேளுப்பா. போனா பண்ணாம நீங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதானே சார்? போடா, உன்னை அடிச்சு அடிச்சு எனக்கே சளிப்பா போச்சு. அப்ப அடிக்க போறது இல்லையா? அது எப்படி? அப்ப ஸ்டார்ட் பண்ண வேண்டியதானே?